பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முற்படணும். வேதத்தை நம்ம தியானித்து பார்த்தா என்னன்னா, நம்ம விழித்திருக்கணுமா, விசுவாசத்திலே நிலைத்திருக்கணுமா, புருஷராக இருக்கணும், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, விழித்திருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்துலேயுமே என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம அது விழிப்பு அப்படின்னா எப்போவுமே அலர்ட்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து தூங்கிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, வின்னாக முடியாது. இருந்தால் தான் நம்ம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் பேதுரு 1 பேதுரு 5:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தில் நம்ம வாசித்தா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்க போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஹல்லேலூயா. அப்போ விழித்திருக்கணுமா? எதுக்காகனா, உங்கள் எதிராளியாக பிசாசானவன், நம்மளுடைய எதிராளி ஆடுனா எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்தினர் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இப்படி நம்மளும் பார்ப்போம். அப்போ ஆடான்னு நம்ம சில காரியங்களை நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம், நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்துகிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் பார்த்துக்கோங்க. ஆனால் அவங்கள நம்ம நினைப்போம், இவங்க எப்போ பார்த்தாலும் நமக்கு அகென்ஸ்டாகவே செயல்படுகிறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு எதிராளினா ஒன்னே ஒன்று யாருன்னா நம்முடைய பிசாசு தான். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஹல்லேலூயா. அப்போ விழிப்புங்கிறது நமக்கு இருந்தால் தான் நமக்கு முன்னாடி நிற்கிற எதிராளியை நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அந்த எதிராளியாகிய பிசாசுனுடைய குணாதிசயங்கள் எப்படின்னு சொன்னால், அவன் திருடேன், பொய்யேன், அழிக்கிறவன், அவன் கொல்றவன், அவன் பொல்லாதவன். அவனுடைய கிரியைகள்லாம் எப்போயுமே பார்த்தா யாரை அழிக்கலாம், திருடலாம், கொல்லலாம், அழிக்கலாம்ங்கிறதான் அவனுடைய செய்கையாக இருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நம்ம என்ன செய்யணுமா? எப்போதுமே என்ன செய்யணும்? விழிப்பாக இருக்க வேண்டும். அது அவனுடைய குணாதிசயங்களை சொன்னால், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு. இங்கே பிசாசுடைய கிரியை என்னவா இருக்குது அப்படின்னா, அவனுடைய மரணம், அவன் அவனுடைய மரணத்துக்கு அதிகாரியான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவன் எப்போவுமே யாரையாவது கொல்லணும், அழிக்கணும், இல்லாமல் போக பண்ணணும், திருடணும், பொய் சொல்லணும், இப்படிப்பட்ட கிரியைகளை உடையவன். அதனால் நம்ம என்ன செய்யணுமா? அதுக்கு தான் ஆண்டவர் பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். அல்லேலூயா. அவன் பொல்லாதவன். அப்போ நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணாதான், விழித்திருந்து தேவ வசனத்தை தெரிந்திருந்தாதான் அவனுடைய கிரியைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் அழகாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் விழித்திருங்க. இன்னும் செகண்டரி என்னன்னா, மத்தேயு 26:41 சொல்லியிருக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்? சீஷர்களை பார்த்து, 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்க? நீங்க காத்திருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மாமிசம் உங்களுக்கு பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே போதும், ஜெபிக்கிற ஆவியானவர், ஜெபத்தை கொடுக்கிற, ஜெபத்தை தூண்டி நம்ம ஜெபத்திலே வழி நடத்துகிற ஆவியானவர், நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு தேவனிடத்தில் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி நமக்கு ஜெபம் பண்ண கிருபை தருவார். ஹல்லேலூயா. அதனால நம்மளை சோதனைக்காரன் வருகிறதற்கு முன்பதாக நாம என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணா மட்டும்தான் நம்ம காரியத்தை ஜெயிக்க முடியும். எந்த விதத்தில் எப்படி உள்ள நுழையிறான்னு நமக்கே தெரியாத அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு குடும்பம்ங்கிற அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று இருக்கும். அப்போ யார் மூலம் கணவன் வேலைக்காக வெளியிடங்களுக்கு போவாங்க, அவங்க போயிட்டு வருகிறது வரைக்கும் நாம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். கணவனும் வெளியில நீங்க வேலைக்கு போனீங்கன்னா, அப்ப நீங்க என்ன செய்யணுமா? நீங்களும் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி நீங்க வாழ்ந்தால் ஒழிய இந்த பிசாசின் கிரியைகளை நீங்க ஜெயிக்கவே முடியாது. இந்த உலகம் அவனுடையது. இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கொஞ்ச காலனால தான் அவன் என்ன செய்யறான்? பயங்கர மூர்க்க வெறி கொண்டு, கோபம் கொண்டு அவன் என்ன செய்யறான்? தனக்கு ஆட்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பலவித உத்திகளை கையாளுகிறான். பண ஆசை, பொருளாசை, பெண்ணாசை, மண்ணாசை, உலக ஆசை, இப்படி பலவித ஆசைகளை தூண்டிவிட்டு அவனுக்குள்ள தங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மனிதர்களை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா. அவன் வலையில நம்ம விழுந்துடக்கூடாது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுக்கு தான் பேதுரு எழுதும்போது சொல்றாரு, நீங்க விழித்து இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. உங்கள்
புத்தி மந்தமாயிருச்சுன்னா சத்துரு வந்து என்ன செய்வான், கலையை விதைத்துட்டு போயிடுவான். இது எப்போ வந்துச்சு ஏதா வந்துச்சுன்னு நமக்கே தெரியாது. கோதுமை மணியும் என்ன செய்யும், கலைகளும் சேர்ந்து வளரும்போது நல்லது கெட்டது நமக்கு தெரியாமல் அது வளர்ந்து விடும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நம்ம என்ன செய்யணும், விழிப்பா இருந்தாதான் எது நல்மணி எது வந்து நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனால தான் விழித்திருக்க சொல்லுகிறார். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிலைத்திருங்கன்னு சொன்னா என்னன்னா, யோவான் 15:7 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள். இது ஆண்டவர் சொல்றார். நான் தான் மெய்யான திராட்சை செடி. அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல அழகா எப்போதுமே கொடுக்கும், நீங்க வந்து என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள், என்னுடைய வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்கணும் அப்படி என்று சொல்லுவாரு. அப்ப நம்ம கர்த்தருக்குள் நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அவர் திராட்சை செடியாக அவர் மீது கொடிகளாய் நம்ம நிலைத்திருந்தோம்னா, வேரூன்றி நிலைத்திருந்தோம்னா, உலகத்துல உண்டாகிற வெயில், பனி, கொடும் காற்று, பல பிரச்சனைகள் என்ன வந்தாலும் அந்த ரூட் வந்து ரொம்ப அசையாமல் இருந்துச்சுன்னா என்ன வந்தாலும் அது வந்து காய்ந்து போகாது. வெயிலுக்கு காய்ந்து போகாது, மழைக்கு விழுந்து விடாது, காற்றுக்கு விழுந்து விடாது. இப்படி கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், உலகத்தில் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். அதனால நம்முடைய வாழ்க்கையை அவருக்குள்ள நிலைத்து இருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற அனுபவம் இருந்தாலே நம்ம என்ன செய்யலாம், விழிப்பா இருக்க கற்றுக்கொள்ளலாம். அதுக்கடுத்து திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னால் எப்படின்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்ன செய்யணும், திடன் கொள்ளுங்கள். எதை பார்த்தாலும் பயப்படுறது, என்ன நடந்தாலும் பயப்படுறது ஒன்றுமே செய்யாது. நம்ம ஒன்று கர்த்தருக்குள்ளே இருந்தால் நம்மளை எதுவுமே அணுகாது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்வார், வெற்றி கொடியை ஏற்றுவார். நமக்கு வெற்றி வாகை சூடி நமக்கு வெற்றி என்ற சின்னத்தை வைத்து போயிருக்கிறார். அந்த எம்பளம் நமக்கு இருக்கிற வரைக்கும், அப்போ நம்ம ஜெயித்தவருடைய பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், திடமனதாயிரும். காற்றடிக்கும், கடல் கொந்தளிக்கும், ஆனாலும் நமக்கு சேதம் ஒன்று அணுகாதபடி காக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அதனால பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிற தகப்பன் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இந்த வேத வசனம், நீங்க விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். புருஷராயிருங்கள் என்ற அர்த்தம்னா என்னன்னா, சிலவங்க பார்த்தா எப்ப பார்த்தாலும் குழந்தைத்தனமாவே இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல முதிர்ச்சி அடைந்து வயசானவங்களா இருப்பாங்க. அவனுடைய செய்கை ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமாவே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மெச்சூர்டு இல்லாமல் இருப்பாங்க. ஆனா இதுல வந்து நீங்க புருஷராயிருங்கள் எதை குறித்து சொல்லுதுன்னா, ஆவிக்குரிய நிலைமையில புருஷர் என்றால் என்னன்னா, ஆளுமைக்குரிய அவங்க ஆளுகிற தன்மை உடையவர்கள். புருஷர் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல புருஷர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலையா இருக்கிறார்கள். அப்ப மற்ற எல்லாருமே ஆண்டவர் புருஷரா இருங்கள் அப்படின்னு சொன்னா தலைமைத்துவத்தை காண்பிக்கிறது. அப்ப நம்ம அதுல வந்து நம்ம என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல, பைபிள் நாலேஜ்ல, ஜெபிக்கிறதுல, வேதத்தை தியானிக்கிறதுல எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கணும். நல்ல எதுவுமே நம்ம பவர்ஃபுல்லான ஒரு லைஃபா இருக்கணும். அதுதான் புருஷராய். அதுதான் பவுல் ஒரு இடத்துக்கு எழுதும் பொழுது சொல்லுவாரு, நீங்க புருஷனா இருக்க வேண்டியவங்க இன்னமும் என்ன செய்றீங்க, பாலை குடிச்சுக்கிட்டு குழந்தைகளை போலயே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நம்ம என்ன செய்யணும், வேதத்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு தேறி வளரணும். புருஷர்னா வளர்கிற ஒரு அனுபவம். குழந்தை தன்மையை விட்டுவிட்டு நம்மளுடைய வயது ஏறுதோ இல்லையோ, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மிகுதியான கனிகளை கொடுக்க வேண்டும். அதனால தான் இதுல வந்து விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடங்கொள்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, சோதனைக்காரனுக்கு நீங்க விழுந்து விடாதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாம் என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், உலகத்தை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். உலகத்தில் உண்டாகிற எந்த ஒரு பயத்துக்கும் நம்மளை திகிலுக்கும் உட்படுத்துகிற செய்கைகளுக்கு பயப்படாதபடி திடம் கொண்டு இருக்கணும். திடம் கொள்ளுங்கள் என்று இருக்கு. அது என்ன, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்பான். நான் உங்க கூட தானே இருந்துட்டு இருக்கேன், இருக்கும்போது ஏன் நீங்க மடிந்து போறோம் என்று சொல்லி பயந்துட்டு இருக்கீங்க, பயப்படாதீங்க, நான் உங்க கூட தான் இருப்பேன். நான் அமைதலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் இந்த காற்றும் கடலும் கொந்தளிப்பும் அவருடைய செய்கைக்கோ அவருடைய படைப்பின் கரத்துக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்து வைத்திருக்கிறார். அதனால அவருடைய கரத்துக்கு கீழே தான் எல்லாமே. அதனால பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை கொடுத்துக்கிறார். நமக்கு எதை பார்த்தாலும் பயப்படக்கூடாது. இறையாதை அமைதலாக இரு என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்தது போல அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு முன்னாடி நிற்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருவினால் வருகிறது, மனுஷர்களால் கொண்டு வரப்படுகிற எல்லா தீமைகளையும் பார்த்து இறையாத அமைதலாக இரு என்று சொல்லி கட்டளை கொடுக்கும் பொழுது நம்மளை விட்டு ஓடி போகும். அதனால திடங்கொள்ளுங்கள் என்று சொல்லி திடமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
அப்போ அதுக்கப்புறம் புருஷராக இருக்க வேண்டும். புருஷரான எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்தவங்களாக இருக்கணும். வேதத்தை தியானித்து வாசித்து மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி தேவனுக்குள் வளர்ந்து ஊழியம் செய்து தேவ ராஜ்யத்தை வளர பண்ண ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே எல்லாரும் என்ன செய்யுங்க, விழித்திருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, புருஷராக இருங்க, திடன் கொள்ளுங்க. ஏன்னா எதிராளியாக பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்கைகளை செய்து கொண்டிருக்கிறான். அதனால நீங்கள் வேதத்தை அதிகமாய் வாசித்து தியானித்து என்ன செய்யுங்க, நிலைத்திருந்து விழித்திருந்து திடன் கொண்டு புருஷராக இருந்து வளர்ந்து கனி கொடுக்க ஒவ்வொருவரையும் வேண்டிக் கொண்டு முடிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பார்க்குற பிள்ளைகள் எல்லாம் எழுந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வளர்ந்து ஹல்லேலூயா கனி கொடுக்கிற நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் கனி கொடுக்கட்டும் ஐயா. மிகுதியான கனிகளை கொடுக்கட்டும் ஆண்டவரே. உண்மையிலே எல்லாரும் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் திராட்சை செடியாக இருக்கிறீங்க, கொடியாகிய ஒவ்வொருவரை நீர் இணைத்துக் கொள்ளுங்க. உண்மையிலே இணைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும், விழித்திருக்கட்டும். அல்லேலூயா. மிகுதியான கனிகளை கொடுக்கட்டும் ஐயா. எதை குறித்து இந்த உலகத்தில் பயப்படுத்துகிற கடன் பாரங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே, போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நிறைய என்ன ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்திருக்காங்க. எதை கொண்டு பயப்படாதபடிக்கு எல்லாருக்கும் நீங்கள் வெற்றியை கொடுத்துருக்கீங்கப்பா. உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிற தகப்பன் ஆண்டவரே, நீ கூட ஒவ்வொருத்தர் கூட இருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் எல்லாருக்கும் ஒரு வெற்றியின் ஆண்டவரே சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கட்டும் ஐயா. ஜெயித்தவருடைய பிள்ளைகளாய் ஜெயித்து மெஜஸ்டிக்காய் வாழட்டும். சத்துருக்கள் ஒரு வழி வந்து 7 வழியாய் இயேசுவின் நாமத்தில் ஓடட்டும். 7 வழியாய் ஓடட்டும் ஆண்டவரே. கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற சத்துருவின் தலை நசுக்கப்பட்டதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. அல்லேலூயா. வளர்ந்து தேவனே உமக்குள்ள புருஷர்களாய் எழும்பட்டும் ஆண்டவரே. எழும்புகிற ஆண்டவரே கர்த்தாவே, கிருபையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க. ஆசீர்வதிங்க. சிறியவர்களை ஆசீர்வதிங்க, குழந்தைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, முதியவர்களை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு விசுவாசிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். எல்லாரையும் பொறுப்படுத்தி நடத்தி அருள்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. பை பை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.